நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ். தலைப்புச் செய்திகள். போதைப் பொருளுடன் பாடசாலை மாணவி கைது. கண்டியில் பாடசாலை மாணவர்களிடமிருந்து தோட்டாக்கள் கைப்பற்றப்பட்டுள்ளது. பெண்களுக்கு ஆபாச படங்களை அனுப்பிய நபர் கைது. மட்டக்களப்பில் சிறையில் உள்ள தனது கணவருக்கு ஐஸ் போதைப் பொருளை கொடுக்க முயன்ற மனைவி கைது. செல்வி மோகத்தால் பறிபோன மற்றொரு உயிர். வரவு செலவு திட்டத்தின் ஊடாக வலுவான பொருளாதாரத்துக்கான முதலடி எடுத்து வைக்கப்பட்டுள்ளது. அதிகரித்து வரும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களினால் நாட்டின் சுற்றுலாத்துறை பாதிக்கப்படும். துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களின் எதிரொலி இனி வருங்காலங்களில் வழக்கறிஞர்களிடம் சோதனை செய்யப்படும். காலி அம்பலாங்குடை குருந்துவத்தை பிரதேசத்தில் ஹெரோயின் போதைப் பொருளுடன் பாடசாலை மாணவி ஒருவர் எல்பிட்டிய போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவினரால் நேற்று புதன்கிழமை 19ஆம் தேதி கைது செய்யப்பட்டதாக காலி பிரதி போலீஸ் மா அதிபர் காரியாலயம் தெரிவித்துள்ளது. எல்பிட்டிய போலீஸ் ஊழல் தடுப்பு பிரிவினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே பாடசாலை மாணவி கைது செய்யப்பட்டுள்ளார். அம்பலாங்குடை பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் 11ஆம் வகுப்பில் கல்வி கற்கும் 17 வயதுடைய மாணவி ஒருவரை கைது செய்யப்பட்டுள்ளார். பாடசாலை மாணவியின் சகோதரன் ஹெரோயின் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டமை தொடர்பில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்துள்ளதாக போலீசார் விசாரணையில் கண்டறிந்துள்ளனர். மேலும் பாடசாலை மாணவியின் சகோதரன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த காலத்தில் அவரது மனைவி குறித்த பாடசாலை மாணவியின் உதவியுடன் போதைப்பொருள் விற்பனையில் ஈடுபட்டு வந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். கண்டி ஹசலக்க பிரதேசத்தில் பாடசாலை மாணவர்களிடமிருந்து சுமார் 30 தோட்டாக்கள் நேற்று புதன்கிழமை 19ஆம் தேதி கைப்பற்றப்பட்டுள்ளதாக ஹசலக்க போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் தெரிய வருவதாவது, ஹசலக்க பிரதேசத்தில் உள்ள வீடு ஒன்றிற்கு அருகில் விளையாடிக் கொண்டிருந்த பாடசாலை மாணவர்கள் சிலர் மரப்பலகைகள் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் தோட்டாக்கள் இருப்பதை கண்டு அதனை தமக்குள் சரிசமமாக பிரித்துக் கொண்டு தங்களது வீடுகளுக்கு சென்றுள்ளனர். அவர்களில் ஒரு மாணவன் தனது வீட்டிற்கு சென்று சமையல் அறையில் இருந்த அடுப்பில் தோட்டாக்களை வைத்துள்ளான். இதன் பொழுது அந்த தோட்டாக்கள் திடீரென வெடித்துள்ளன. இவ்வாறு வெடிச்சத்தத்தை கேட்ட வீட்டின் உரிமையாளர்கள் இது தொடர்பில் போலீசாருக்கு உடனடியாக தகவல் வழங்கியுள்ளனர். சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் பாடசாலை மாணவனிடம் விசாரணை நடத்திய போது மரப்பலகைகள் வைக்கப்பட்டிருந்த இடத்திலிருந்து தோட்டாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டமையும் ஏனைய மாணவர்கள் அதனை தமக்குள் சரிசமமாக பிரித்துக் கொண்டு வீட்டிற்கு எடுத்துச் சென்றுள்ளமையும் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து போலீஸ் அதிகாரிகள் சிலர் இணைந்து சம்பந்தப்பட்ட பாடசாலை மாணவர்களின் வீடுகளுக்கு சென்று சோதனையிட்டு 30 தோட்டாக்களை கைப்பற்றியுள்ளனர். இது தொடர்பில் கசலக்க போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தனது வாட்ஸ்அப் கணக்கை பயன்படுத்தி ஆபாச புகைப்படங்கள், பாலியல் வீடியோக்கள் மற்றும் குரல் பதிவுகளை அனுப்பி பல பெண்களுக்கு பாலியல் துன்புறுத்தல் மற்றும் வற்புறுத்தல்களை மேற்கொண்டதாக சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் வடமத்திய மாகாண கணினி குற்றப்புலனாய்வு பிரிவிற்கு கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். குறித்த பெண்கள் தங்கள் மோட்டார் சைக்கிள்களை பழுதுபார்க்க குறிப்பிட்ட ஒரு மோட்டார் சைக்கிள் சேவை நிலையத்திற்கு சென்ற பொழுது அதன் உரிமையாளர் அவர்களின் தொலைபேசி எண்களை பெற்று இவ்வாறு தகாத முறையில் நடந்து கொண்டமை விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்துள்ளது. இதற்கேற்ப குறிப்பிட்ட சந்தேக நபர் கடந்த 17ஆம் தேதி கைது செய்யப்பட்டு அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் எதிர்வரும் 25ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மட்டக்களப்பில் ஐஸ் போதைப் பொருளுடன் கைது செய்யப்பட்டு மட்டக்களப்பு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள தனது கணவருக்கு உணவுப் பொருட்களுடன் ஐஸ் போதைப் பொருளை மறைத்து வைத்து கொடுக்க முயன்ற 27 வயது பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். சிறையில் அடைக்கப்பட்டிருந்த நபரை பார்ப்பதற்காக வருகை தந்திருந்த குறிப்பிட்ட நபரின் மனைவியே இவ்வாறு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் குறித்த பெண்ணை நீதிமன்றில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். ரயிலில் பயணித்துக் கொண்டிருந்தவாறு செல்பி எடுக்க முயன்ற வெளிநாட்டு பெண்ணொருவர் தவறி வீழ்ந்து உயிரிழந்துள்ளார். பதுளை பிங்கேட்ட அமுனுவெல்பட்டிய வீதிக்கு அருகில் 19ஆம் தேதி காலை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. பதுளையிலிருந்து கொழும்பு கோட்டை நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த கொடிமணிக்கே ரயிலில் இருந்தே வெளிநாட்டு பிரஜை இவ்வாறு தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார். விபத்தில் இறந்தவர் 50 வயதான பெர்சினோமா ஓல்கா என்ற ரஷ்ய நாட்டு பெண் என தெரிய வந்துள்ளது. கடந்த அரசாங்கங்களின் தவறான நிதி முகாமைத்துவத்தின் காரணமாக வங்குரோத்து நிலையை அடைந்த நமது நாடு தற்பொழுது சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தின் கீழ் ஒரு குறிப்பிட்ட தகுதிகான் காலத்தில் இருப்பதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இந்த சூழ்நிலையில் ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வலுவான பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை நடவடிக்கை இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக எடுக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கொழும்பு சினமன் லைஃப் ஹோட்டலில் 19ஆம் தேதி நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்துக்கு பின்னரான கலந்துரையாடலில் பங்கேற்று உரையாற்றும் போதே ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இதனை தெரிவித்தார்.
நாட்டில் அதிகரித்து வரும் துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்களினால் நாட்டின் சுற்றுலாத்துறை பாதிக்கப்படும் எனவும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களும் நாட்டில் முதலீடு செய்ய அஞ்சுவார்கள் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இன்று நாடாளுமன்றில் உரையாற்றிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது தேசிய பாதுகாப்புக்கு குறைந்த அளவு நிதியை ஒதுக்கியுள்ளதாகவும் யாருக்கும் எங்கும் சுதந்திரமாக செல்ல முடியும் என்றும் ஆளும் தரப்பு அமைச்சரவை பேச்சாளர் கூறிய போதும் தற்பொழுது 2 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றுள்ளதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். மித்தனிய பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தின் போது 2 குழந்தைகள் உயிரிழந்துள்ளதோடு நீதிமன்றக்குள் நீதவான் முன்பாகவே ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் என தெரிவித்த நாமல், ஒருபுறம் பிரஜைகள் எங்கும் சுதந்திரமாக செல்லலாம், பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் கூறினாலும் மறுபுறம் பட்டப்பகலில் கொலைகள் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கின்றன எனவும் மேலும் தெரிவித்துள்ளார். நீதிமன்ற வளாகத்தில் நுழைவதற்கு முன்பு அனைத்து வழக்கறிஞர்களும் இனிவருங்காலங்களில் சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என்று பதில் போலீஸ் மா அதிபராக உள்ள பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்துக்கு வழக்கு விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட சஞ்சீவ குமார சமரரத்ன என்ற கணேமுல்லை சஞ்சீவ நீதிமன்ற வளாகத்துக்குள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார். வழக்கறிஞர் போல் வேடமணிந்து வந்த ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக முதற்கட்ட விசாரணைகள் உறுதிப்படுத்தியுள்ளன. மேலும் அந்த நபரை அடையாளம் காணும் சிசிடிவி காட்சிகளும் பதிவாகியுள்ளன. இதையடுத்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே பதில் போலீஸ் மா அதிபர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் இந்த துப்பாக்கிச்சூடு ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுக்கும் போதைப்பொருள் கும்பல்களுக்கும் இடையிலான மோதல்களின் விளைவாகும். இன்றைய துப்பாக்கிச்சூட்டில் சந்தேக நபர்கள் நீதிமன்ற வளாகத்தில் வழக்கறிஞர்களுக்கான சோதனை இடம்பெறுவதில்லை என்ற விடயத்தை பயன்படுத்திக் கொண்டதாக சுட்டிக்காட்டிய அவர், இனிவருங்காலங்களில் நீதிமன்ற வளாகத்திற்குள் நுழைவதற்கு முன்பு வழக்கறிஞர்களை சோதனைக்கு உட்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். கேட்டுக்கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ்.